ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம டெட்டுக்கு சைக்காலஜிக்கு மேக்ஸ்க்கு வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 8th முக்கியமான சம்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 43 வர்க்கமானது டேஷ் என்ற இலக்கத்தில் முடியும். இப்ப வர்க்கம்னா என்ன, வர்க்க மூலம்னா என்ன அப்படின்னு தெரியணும். வர்க்கம் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஸ்கொயர், வர்க்க மூலம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட். ஓகே டீச்சர்ஸ், இப்ப 43க்கு வர்க்கம் பார்க்கிறோம், அதாவது 43க்கு ஸ்கொயர் பார்க்கிறோம். அப்படி பார்த்தோம்னா அது டேஷ் என்ற இலக்கத்தில் முடியும். அப்ப இந்த லாஸ்ட் இலக்கம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க, லாஸ்ட் டிஜிட் என்னன்னு கேக்குறாங்க. எப்பயுமே அதுக்கு இந்த லாஸ்ட் நம்பரை மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்க போதும். இப்போ 3 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 3 × 3 9ன்னு வரும். ஓகே டீச்சர்ஸ், அப்ப இதுக்கு ஆன்சர் 9. உங்களுக்கு வந்து அந்த லாஸ்டா முடியக்கூடிய டிஜிட் கேட்கறாங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் நம்பரை மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்க போதும். அப்ப 3 ஸ்கொயர் பண்ணா 9ன்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 24 ஸ்கொயர்டுடன் டேஷை கூட்டினால் 25 ஸ்கொயர்டை பெறலாம். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? இதுதான் நமக்கு கேள்வி. என்ன பண்ண போறோம்? 24 ஸ்கொயர்டோட ஏதோ ஒரு நம்பரை கூட்ட போறோம். அது எனக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கிறோமா? இதை கூட்ட போறோம். கூட்டுனா என்ன ஆன்சர் கிடைக்குதா? 25 ஸ்கொயர்டு கிடைக்குதா? அப்ப என்ன நம்பர் கூட்டணும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ் தான் நாம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி. எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 24 ஸ்கொயர்டு இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்ப 25 ஸ்கொயர்டு, இது பிளஸ்ங்கிட்ட வரப்ப என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். 24 ஸ்கொயர்டுன்னு வந்துடும். டீச்சர்ஸ், இதுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு. பாருங்க, இது ஏக்கு பதிலாக 25 இருக்கு, பிக்கு பதிலாக 24 இருக்கு. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ரொம்ப ஈஸி. இதை ஸ்கொயர் பண்ணி நீங்க மைனஸ் பண்றதுக்கு இந்த ஃபார்முலாவை ஈஸியா யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஒண்ணும் இல்ல, 2 நம்பர் ஸ்கொயர்ல மைனஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த 2 நம்பரையும் ஒரு தடவை கூட்டணும், இன்னொரு தடவை கழிக்கணும், ரெண்டையும் லாஸ்டா பெருக்கணும். இவ்வளவுதான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நம்பர் ஸ்கொயர் பண்ணிட்டு நடுவுல மைனஸ் இருந்துச்சுன்னா இதை என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் கீழே இருக்க அந்த 2 நம்பரையும் ஒரு தடவை கூட்டுங்க. அதே மாதிரி இன்னொரு பிராக்கெட் போட்டு அது ரெண்டையும் கழிச்சிருங்க. அவ்வளவுதான். ஸோ இதைத்தான் நம்ம ஃபார்முலாவா இங்க சொல்றோம். ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. இந்த ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? 25, பிக்கு பதிலாக 24ன்னு சப்ஸ்டிட் பண்ணிருங்க. இப்போ இதை சுருக்கலாமா? கூட்டினோம்னா என்ன வரும்? 49ன்னு வரும். இது 1ன்னு வரும். 1 ஒரு நம்பரோட பெருக்கணும்னா அந்த நம்பர் மட்டும்தான் வரும். இப்ப நமக்கு 49ன்னு இங்க கொடுக்கல. என்ன பண்ணிருக்காங்க? எல்லாத்துலயுமே ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 49 அப்படிங்கிறது 7 ஸ்கொயர் வேல்யூ. ஏன்னா 49 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 7 பிரிக்கலாமா? 7 × 7. அப்ப 7 2 தடவை வந்திருக்கு. ஸ்கொயர்டு, 7 ஸ்கொயர்டு. லாஸ்ட் ஆப்ஷன். டீச்சர்ஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்க. √48 தோராய மதிப்பானது டேஷ்க்கு சமம். சார் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது கொஸ்டின்? அதை சொல்லுங்க சார் அப்படின்னா ஒண்ணு இல்ல. இப்ப 25 இருக்கு இல்லையா, இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த 25 2 நம்பர் பெருக்கல்ல வர்ற மாதிரி பிரிங்க, ஆனா ஒரே நம்பர் வர்ற மாதிரி பிரிக்கணும். என்ன பண்ணலாம்? 5 × 5ன்னு போடலாமா? 5 × 25. டீச்சர்ஸ் நல்லா கவனிச்சுங்க, ஒரே நம்பர் சேம் நம்பர் வர மாதிரி பிரிக்கணும். 25 இப்படி எழுதிட்டேன். இப்ப 2 நம்பர் இருக்கு இல்லையா, அந்த 2 நம்பருக்கு ஒரு நம்பர் தான் நம்ம வெளியே எடுக்கணும். ரூட்டை விட்டு வெளியில எடுக்கிறப்ப ஒரு நம்பர் தான் எழுதணும். இப்ப √25க்கு வேல்யூ என்னது? 5. இப்ப அதே மாதிரிதான் √36 எழுதணும்னா 6 × 6. 36 என்ன பண்ணோம்? 6 × 6ன்னு பிரிக்கலாம். இப்ப இந்த 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில எடுத்துடணும், ரூட்டை விட்டு வெளியில எடுத்துடணும். அப்ப √36க்கு வேல்யூ 6. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இப்ப அதே மாதிரிதான் இங்க 5 வந்து எதோட ரூட் வேல்யூ? 25ஓட ரூட் வேல்யூ தான் இது. அப்ப 6ங்கிறது √36ஓட ரூட் வேல்யூ. ஏன்னா 6 6 36, 5 25. இப்ப 7ங்கிறது √49ஓட வேல்யூ. 7 49. இது 8 64ன்னு வரும். ஸோ இதைத்தான் பாக்குறேன். எனக்கு என்ன கேட்கறாங்க? இப்ப இதுக்கு ஆன்சர் கேட்கறாங்க. √48 தோராய மதிப்பு. ஓகே டீச்சர்ஸ், அப்ப √48 பக்கத்துல எது வரும்? √49 தான் வரும். 48 பக்கத்துல 49 தான் வரும். இதெல்லாம் வந்து தூரமா இருக்கு. அப்ப இதுக்கு தோராய மதிப்பு கண்டுபிடிக்கிறப்ப பக்கத்துல இருக்கிறத பார்க்கணும். 48க்கு பக்கத்துல 49 தான் இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் என்னது? 7. √128 மைனஸ் √98 பிளஸ் √18 இருக்கு. இதுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறேன். 128 இருக்கு இல்லையா, இதுக்கு டானா வகுத்தல் போடுங்க. நீங்க 2வது வாய்ப்பாட்டுல போடலாம், நான் 4வது வாய்ப்பாட்டுல போடுறேன், ஈஸியா முடிஞ்சிடும்ன்றதுக்காக. இப்போ 1ல 4 போகாது, 12. 12ல எத்தனை நாள் இருக்கு? 3 நாள் இருக்கு. 3 12. 8ல எத்தனை நாள் இருக்கு? 2 நாள் இருக்கு. திரும்ப இதுவும் 4வது வாய்ப்பாட்டுல வருமா? என்ன வரும்? 8 நாளா 32ன்னு வரும். திரும்ப இதுவும் 4வது வாய்ப்பாட்டுல வரும்.
நல்ல 2 8. ஓகே டீச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்துடும். அடுத்து 98க்கு இதே மாதிரி டானாவத்தல் போடுங்க. 98க்கு டானாவத்தல் போட்டுருவோம். ரெண்டாவது வாய்ப்பாடு போடுங்க. 2ஆல போட்டோம்னா என்ன வரும்? 49ன்னு வருமா? 2 49 98. இப்ப 49 என்ன வரும்? 7ல போடலாமா? 7 49. ஓகே டீச்சர்ஸ். இந்த லாஸ்டா இதுல அடுத்து ஒரு தடவை தான் வரும் அப்படின்றவள நிப்பாட்டிக்கணும். இல்லைன்னா நீங்க சிம்பிளா கூட இதையும் கூட சொல்லுங்க. திரும்ப 2ஆல வருமா? 2 1 2 கீழே 1 வர்ற வரைக்கும் செஞ்சுக்கோங்க. இப்ப 7 1 7. இது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். கீழே 1 வர்ற வரைக்கும் செய்யணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்க என்ன இருக்கு? 18 இருக்கு. இந்த 18க்கு போடுங்க. 18க்கு இதே மாதிரி டானாவத்தல் போடுங்க. 2 போடலாமா? 9 18. திரும்ப 9 3வது வாய்ப்பாடு போடுங்க. 3 9. திரும்ப இங்க 3 போடலாமா? 1. நான் 3 1 3. ஸோ இதை ஃபுல்லா நான் இப்போ போட்டேன். இதை இன்னும் நான் சுருக்கணும். இங்க ரூட் எடுக்கணும். நல்லா கவனிங்க, ரூட் எடுக்கணும். ரூட்னா என்ன அர்த்தம்னா 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இந்த வெளியில இருக்கு இல்லையா, இதுல ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கணும். இந்த 2 4க்கு ஒரு 4 எடுத்துக்கோங்க. அடுத்து இது ரெண்டும் ஒரு நம்பர் தான் இருக்கு. இங்க 4 ஒரு தடவை தான் இருக்கு, 2 ஒரு தடவை தான் இருக்கு. அப்ப இந்த மாதிரி தனித்தனியா இருக்கு. இப்படி தனித்தனியா இருந்துச்சுன்னா அதை ரூட்டுக்குள்ள போட்டுருங்க. ரூட் போட்டுட்டு இங்க 2 நம்பர் தனித்தனியா இருக்கு. அப்ப 4 × 2 எவ்வளவு? 4 2 8. பெருக்கி எழுதிருங்க. ஒரு நம்பர் மட்டும் இருக்குன்னா ரூட்டுக்குள்ள ஒரு நம்பரை போட்டுடலாம். 2 நம்பர் தனித்தனியா வருதுன்னா 2ஐயும் பெருக்கி போட்டுருங்க. இப்ப 4 √8ன்னு வந்துருச்சு. அடுத்து இங்க எடுத்துக்கோங்க. மைனஸ் போட்டுட்டேன். 98 98 அந்த மாதிரி சுருக்கி இருக்கேன் பாருங்க. 2 இங்க 2 இருக்கு, 7 2 தடவை இருக்கு. 2 ஒரே ஒரு தடவை தான் இருக்கு, 7 2 தடவை இருக்கு. அப்ப 2 தடவை இருக்கிறத எழுதிருங்க. 7 2 தடவை இருக்கா? அப்ப 7 போட்டுக்குவோம். தனியா இருக்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? ரூட் போட்டு எழுதணும். அடுத்து இங்க வாங்க. இதுல 3 2 தடவை இருக்கு. அப்ப 3 ஒரு தடவை எழுதிக்கங்க. தனியா இருக்கிறத ரூட் போட்டு எழுதுங்க. இவ்வளவுதான் விஷயம். டீச்சர்ஸ் இன்னும் இதை வந்து சுருக்கலாம். 8 என்ன பண்ணலாம்னா 2 × 4ன்னு எழுதலாம். நான் சுருக்கிறேன் பாருங்க. 4 இதை என்ன பண்றேன்? 2 × 4 இருநாங்க 8. இதை நீங்க எங்க பெருக்காம கூட இங்க எழுதி இருந்திருக்கலாம். இருநாங்க 8. இது 7 √2, இது 3 √2. அப்ப கழிச்சோம்னா -4 √2ன்னு வரும். ஓகே டீச்சர்ஸ். ஒண்ணு இல்ல 7 √2 பென்சில்னு வச்சுக்கோங்க. அப்ப 7 பென்சில்ல 3 பென்சில இது மைனஸ்ல இருக்கு பிளஸ்ல. அப்ப கழிக்கணுமா? 7ல 3 கழிச்சோம்னா 4. இதுதான் பெரிய நம்பர். 7 பெருசா 3 பெருசா? 7 தான் பெருசா. அப்ப அதோட குறிய போட்டுருங்க. சிம்பிளா அவ்வளவுதான். இப்ப இந்த 4க்கு ரூட் எடுப்போமா? 4க்கு ரூட் எடுத்தா 2ன்னு வரும். √4க்கு என்ன வரும்னா 2 × 2ன்னு பிரிப்போம் 4. அப்ப ரூட் வேல்யூ என்னது? 2 நம்பர் ஒரே நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும். √4க்கு வேல்யூ 2. அப்ப இதுக்கு வந்து ஒரு 2 தனியா வரும். ஓகே டீச்சர்ஸ். அப்ப இந்த √2 மட்டும் அப்படியே இருக்கும். இப்ப 4 2 பெருக்கணும்னா 8 8 √2ன்னு வரும். இங்க நமக்கு என்ன இருக்கு? 4 √2 ஏற்கனவே இருக்கு. 4 √2. அப்ப 8 √2ல 4 √2 கழிக்கணும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 4 √2ன்னு வரும். சரிங்களா? 8 √2ல 4 √2 கழிச்சிட்டோம்னா 4 √2. இதை ஃபுல்லா சிம்பிளை பண்ணா எனக்கு இந்த ஆன்சர் வருது. ஆனா ஆப்ஷனை பாருங்களேன், எதுவுமே இல்லை. ஆப்ஷனை வச்சு நான் கொண்டு வரேன் பாருங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். இங்க 4 √2, இங்க 1 √2 இருக்கு. அப்ப இந்த ஆன்சர் வராது. இங்க √8 இருக்கு. இது வருமா அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் சுருக்குங்க. இந்த √8 இப்படி பிரிப்போமா? 4 × 2ன்னு பிரிக்கலாமா? 4 2 8. இப்ப 4க்கு ரூட் எடுத்தா 2. இந்த 2க்கு அப்படியே போட்டுருங்க, ரூட் போட்டுருங்க. ஓகே டீச்சர்ஸ். இந்த 4க்கு ரூட் எடுத்துட்டேன், வெளியில கொண்டு வந்துட்டேன். 4க்கு ரூட் எடுத்தா 2. அப்ப 2 √2ன்னு வருது. ஆனா எனக்கு ஆன்சர் 4 √2ன்னு வச்சு. அப்ப இதுவும் வராது. அடுத்து 48 எடுங்க. 48 இதுக்கு ரூட் எடுக்க போறேன். என்ன பண்ணலாம் சார்? டைரக்டா எனக்கு எழுத தெரியாதுன்னா இந்த மாதிரி போடுங்க. 4வது வாய்ப்பாடுல போடலாமா? 1 4 4 2 8. திரும்ப 4ஆல போடுங்க. திரும்ப 4 போட்டா 4 12. இப்ப எப்படி பிரிக்கலாம்? 4 × 4 × 3ன்னு பிரிப்போமா? இப்ப 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில எடுத்துருவோமா? இப்ப 4 தனியா இருக்கிறத அப்படியே ரூட்ல போடணும். 4 √3ன்னு வருது. ஆனா எனக்கு என்ன வந்துச்சு? 4 √2ன்னு வந்துச்சு. அப்ப இதுவும் வராது. அடுத்து √32. 32க்கு போடுங்க. 2ஆல போடுங்க. 4 2 2 மிச்சம் 1. இங்க போட்டா 12 ஈராரா 12. 16க்கு 4ஆல நான் டைரக்டா போட போறேன் பாருங்க. 4 × 4 போட்டனா? அப்ப 32 நான் எப்படி பிரிச்சிருக்கேன்? இந்த மாதிரி பிரிச்சிட்டேன். 2 × 4 × 4 பிரிச்சுனா அப்ப 2 4க்கு ஒரு 4 வெளியில வந்துருமா? மீதி ஒரே ஒரு 2 மட்டும் இருக்கு. அப்ப அது தனியா இருக்கு.
இப்போ அதுக்கு ரூட் போட்டுடலாம் 4 ரூட் 2. இப்போ 4 ரூட் 2ங்கிறது எதோட ஆன்சர்? ரூட் 32ஓட ஆன்சர். ஸோ இதுதான் நமக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர். இது லாஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இவ்வளவு டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட வர்க்க மூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை. அதாவது இதுக்கு ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா வர்க்க மூலம்னா ரூட் எடுக்கணும். இதுக்கு ரூட் எடுத்துட்டோம்னா ஆன்சர் வரும் இல்லையா? அதுல எத்தனை இலக்கங்கள் வரும், எத்தனை நம்பர்ஸ் வரும்னு கேட்கறாங்க. அதுக்கு ஈஸியான வழி உட்காந்து ரூட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா எத்தனை நம்பர்ஸ் வரும்னு தான் கேட்டிருக்காங்க, எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஈஸியான வழி சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் நான் இப்போ உங்களுக்கு பெருசா எழுதிக்கிறேன். 1 2 3 4 5 4 3 2 1. லாஸ்ட்ல இருந்து பார் போடுங்க. 2 இப்ப ரூட்னா என்ன சொன்னேன்? 2 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுப்போம் அப்படித்தானே? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், 2 நம்பருக்கு ஒரு பார் போடுங்க. 1. அடுத்து இந்த 2 நம்பருக்கு ஒரு பார், அடுத்து இந்த நம்பருக்கு ஒரு பார், அடுத்து 2 நம்பருக்கு ஒரு பார். கடைசில இருந்துட்டு வாங்க, ரைட்ல இருந்து வாங்க, இங்கிட்டு இருந்து போகாதீங்க. 2 நம்பரை நீங்க ஒரு நம்பரா கன்சிடர் பண்ணிடணும். ஓகே டீச்சர்ஸ்? அப்ப 1 2 3 4 இந்த தனியா இருக்கிறதையும் நம்ம சேர்க்கணும் 5. அப்ப நமக்கு மொத்தம் எத்தனை வரும்? இந்த நம்பருக்கு ரூட் எடுத்தோம்னா வரக்கூடிய ஆன்சர்ல 5 நம்பர் இருக்கும், 5 இலக்கங்கள் இருக்கும். டீச்சர்ஸ், நம்மகிட்ட டெட்டுக்கு சைக்காலஜி புக் அவைலபிளா இருக்கு. இந்த புக்கோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா 2012ல இருந்து லாஸ்டா நடந்த 2025 கொஸ்டின் வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லா இருக்கு. அது போக எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸோ அதெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கோம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ தேடி தேடி நீங்க படிக்க வேண்டியதில்லை, இந்த ஒரே புத்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா போதும். சைக்காலஜில கண்டிப்பா உங்களை ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கும். ஸோ இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா 95 85 99 28 71 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் சரி மேக்ஸிமம் 2 டேஸ்ல புக் உங்க கைக்கு வந்துடும். இது மட்டும் இல்லை டீச்சர்ஸ், மேக்ஸுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட, அதே மாதிரி இங்க எது சொன்னோம்னா இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சேர்த்து நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது மே 1ஆம் தேதி நம்ம ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும். மே 1ஆம் தேதி உங்க கையில கிடைக்கிறது மாதிரி. ஸோ உங்களுக்கு மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் ஆன்சர், நான் சொல்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளனேஷனோடய நம்மகிட்ட புக் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த புக்கு உங்களுக்கு வேணும்னாலும் சரி எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்க. ஓகே டீச்சர்ஸ், தேங்க்யூ.